மோஸ்ட் அண்டர்ரேட்டட் தமிழ் மூவிஸ் பார்ட் 1 2000 ரிலீஸ் ஆன கமல் சாரோடைய ரிட்டன் அண்ட் டைரக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணி ஆக்ட் பண்ண எபிக் ஹிஸ்டாரிக்கல் மூவி தான் ஹேராம். இரண்டாம் பகுதியில் அந்த மாசர் துப்பாக்கி கிட்ட போகும்போது மனைவியா துப்பாக்கியான்றது ஒரு கன்ஃபியூஷனே இருக்கு. வாட் எக்ஸைட்ஸ் மோஸ்ட் 2001ல ரிலீஸ் ஆன கமல் சாரோடைய ஸ்கிரீன் பிளே அண்ட் மாஸ் ஆக்டிங் பண்ணி தெரிக்க விட்ட மூவி தான் ஆலவந்தான். வேறருமே உன்னை நம்பும் உறுப்புகள் கூட ஒரு பொழுது உன்னை கைவிடுமே, இதன் பெண்ணை மட்டும் நம்பும் நம்பகம் பிணநாள் வரையில் பின்வருமா. 2002ல ரஜினி சாரோடைய சூப்பர் நேச்சுரல் ஆக்ஷன் பிலிமான மூவி தான் பாபா. டூ 2002ல மணிரத்னம் சாரோடைய ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன்ல ஒரு சூப்பர் டூப்பர் மியூசிக்கல் வார் பிலிமா ரிலீஸ் ஆன மூவி தான் கன்னத்தில் முத்தமிட்டால். மோஸ்ட் அண்டர்ரேட்டட் தமிழ் மூவிஸ் பார்ட் 2 2003ல சுந்தர் சி சாரோடைய டைரக்ஷன் கமல் சாரோடைய ரிட்டன் அண்ட் வேற லெவல் ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன மூவி தான் அன்பே சிவம். உங்க பொழப்பு கெடுக்க மாட்டேன், பொழைச்சு போங்க. 2004ல மணிரத்னம் சாரோடைய ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன்ல ஒரு பெரிய சினிமா பட்டாலுமே நடிச்சு வேற லெவல்ல ஹிட் கொடுத்த மூவி தான் ஆயுத எழுத்து. உங்களால தான் சார் உங்களை மாதிரி படிச்சவங்கலாம் நிம்மதியான கவர்மெண்ட் ஜாப் கிடைச்ச உடனே நாட்டை மற்றவங்க பார்த்துக்கோன்னு சொல்லி ஒதுங்கிடுறீங்க. எல்லா கிரிமினல்ஸும் அரசியல் உட்காந்துட்டு இருக்காங்க, நீங்க அரசியல் ஈடுபட்டிருந்தீங்கன்னா 2006ல செல்வராகவன் சாரோடைய மாஸ் ஸ்கிரீன் பிளே அண்ட் டைரக்ஷனும் தனுஷ் சாரோடைய வேற லெவல்ல ஆக்டிங்ல ஒரு கிரைம் கேங்ஸ்டர் ஆக்ஷன் பிலிமா ரிலீஸ் ஆன மூவி தான் புதுப்பேட்டை. புதுப்பேட்டை படத்தில் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் நான் வந்து செல்வராகவனை மிமிக் பண்ணேன், அவ்வளோதான். செல்வராகவன் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து நடிச்சு காட்டுவார். மோஸ்ட் அண்டர்ரேட்டட் தமிழ் மூவிஸ் பார்ட் 3 2013ல மிஸ்கின் சாரோடைய ரிட்டன் டைரக்ஷன் ப்ரொடக்ஷன் அண்ட் ஆக்டிங்லையும் இசைஞானி இளையராஜா சாரோடைய மியூசிக்லையும் ஒரு மாசான டார்க் த்ரில்லர் ஃபிலிமா ரிலீஸ் ஆன மூவி தான் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும். வணக்கங்கம்மா. நன்றிங்கய்யா. எதுக்குங்கம்மா நன்றி? ஒரு மனுஷன் கஷ்டப்படும் போது இன்னொரு மனுஷன் பாத்துக்கணும்ல, சாரை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம். 2013ல நவீன் சாரோடைய ப்ரொடக்ஷன் அண்ட் டைரக்ஷன்ல சென்ட்ராயன், குபேரன், ராஜாஜி, ஜெயபிரகாஷ், ஓவியாலாம் நடிச்சு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வாங்கின மூவி தான் மூடர் கூட்டம். 3 வேளை நல்ல சோறு கிடைச்சி நல்ல வேலை இருந்து நல்ல வீடு இருந்து அடுத்த வேலை செலவுக்கு கவலைப்படுறதுக்கு பிரச்சனை இல்லாதவன் தான் இந்த மாதிரி வெட்டி விஷயத்துல பிரச்சனை அடிச்சு தேவையில்லாம வருத்தப்பட்டிருப்பான். 2013ல சுசீந்திரன் சாரோடைய பெஸ்ட் ரிட்டன் டைரக்ஷனும் யுவன் அண்ணாவோட மெஸ்மரைசிங் மியூசிக்ல ஒரு பெஸ்ட் ரொமான்டிக் டிராமா பிலிமா ரிலீஸ் ஆன மூவி தான் ஆதலால் காதல் செய்வீர். லவ் பண்ணும்போது சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் முட்டாளா தான் தெரியுவாங்க. மோஸ்ட் அண்டர்ரேட்டட் தமிழ் மூவிஸ் பார்ட் 4 2010ல தியாகராஜன் குமரராஜன் சாரோடைய பெஸ்ட் ரிட்டன் அண்ட் டைரக்ஷனும் யுவன் அண்ணாவோட மாஸ் மியூசிக்லையும் டார்க் பிலிம் ஜானர்ல தமிழ் சினிமாவுடைய ஃபர்ஸ்ட் பிலிமா ரிலீஸ் ஆன மூவி தான் ஆரண்ய காண்டம். ஏமாந்துட்டேன்டா, அம்புட்டு வயலும் அப்பனை ஏச்சுட்டானோயா, பட்டாசு நாக்கு கொண்ட கொடுக்காப்புளி. 2010ல செல்வராகவன் சாரோடைய ரிட்டன் டைரக்ஷன் ப்ரொடக்ஷன்ல கார்த்திக், ரேமசின், ஆண்ட்ரியா, பார்த்திபன் இவங்க எல்லாரோடைய வேற லெவல்ல ஆக்டிங்ல ஒரு தமிழ் ஹிஸ்டாரிக்கல் பிலிமா ரிலீஸ் ஆன மூவி தான் 1000ல் ஒருவன். தூது வரும் வரை காத்திருந்தோம். தூதன் வருவன் வதைக்கப்படுவன் முதலை 2011ல செல்வராகவன் சாரோடைய ரிட்டன் டைரக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன்ல தனுஷ் சாரும் ரிச்சா மேமும் சேர்ந்து வேற லெவல்ல ஆக்டிங் கொடுத்திருப்பாங்க. அண்ட் ஜிவி பிரகாஷ் அண்ணாவுடைய மியூசிக் இந்த மூவிக்கு ஒரு ஸ்பெஷல் எனர்ஜி கொடுத்துச்சுன்ட்டு ஆடியன்ஸால சொல்லப்பட்ட மூவி தான் மயக்கம் என்ன. இரும்பு மனுஷி தன்னந்தனியா போராடி என்ன இங்க நிக்க வச்சிருக்கா. மோஸ்ட் அண்டர்ரேட்டட் தமிழ் மூவிஸ் பார்ட் 5 நாளைய இயக்குனர் ஷார்ட் பிலிம் டிவி ஷோல பார்ட்டிசிபேட்டரா இருந்த சு அருண்குமார் அண்ணா ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்றாரு. பட் கொஞ்சம் இயர்ஸ்க்கு அப்புறம் ஸ்டோரி லைன்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அதே ஸ்கிரிப்டை விஜய் சேதுபதியை வச்சு எடுத்துட்டு 2014ல ரிலீஸ் பண்ணி இட்டு கொடுத்த மூவி தான் பண்ணையனும் பத்மனியும். நம்ம 2 ரவுண்ட் இங்கே ஓடி காட்டலாமா? பாவம் கிளவி ஆசைப்படுறா. இங்க கிளவினா அம்புடுதான் கார் ஊட்டி ஏத்தி போடுவேன். எப்படி 2014ல வசந்த பாலன் சாரோடைய ரிட்டன் அண்ட் டைரக்ஷனும் ஏ ரஹ்மான் சாரோடைய மியூசிக்ல பிருத்திவிராஜ், சித்தார்த், வேதிகா, நாசர்லாம் நடிச்சு ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிராமா பிலிமா ரிலீஸ் ஆன மூவி தான் காவிய தலைவன். Yeah, this is a very special memory. 2015ல கமல் சாரோடைய ரிட்டர்னும் ரமேஷ் அரவிந்த் சாரோடைய டைரக்ஷன்ல ஒரு பெரிய சினிமா பட்டாலுமே நடிச்சு பாக்ஸ் ஆஃபீஸ் இட்டு கொடுத்த மூவி தான் உத்தம வில்லன். ரொம்ப நாளாவே நினைச்சிட்டு இருந்தேன், ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே எழுதணும், கோடம்பாக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நீங்க யாருன்னு காட்டணும்.
சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.